அனைவருக்கும் வணக்கம். இந்த திராவிட ஹேனாக்கள் எப்படியாவது சீமானை வீழ்த்தி விட வேண்டும் என்று குறுக்கு வழியில் விஜயலட்சுமி நடிகை பயன்படுத்திய அந்த வழக்கானது சீமான் அவர்கள் இடைக்கால தடை வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் திராவிடத்திற்கு கொட்டு வைத்திருக்கிறது, மூஞ்சில் கரியை பூசியிருக்கிறது. என்றால் இதில் அரசியல் பழிவாங்க போக்கு என்று நம்மளால் உணர முடிகிறது. நீதிமன்றங்கள் இவர்கள் தரப்புள்ள வாதங்களை விசாரித்த பிறகு இது சுமூகமாக முறையாக இருவருடைய விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க 2 மாதத்தில் தடை வைத்திருக்காங்க. ஆனால் இதை வைத்து எப்படியாச்சும் சீமானை ஓரங்கட்டி விடலாம் என்று நினைத்த அந்த அல்ப அரசியல் செய்யும் காழ்ப்புணர்ச்சி கொண்ட மனித தன்மையற்ற குறுக்கு வழி செல்லக்கூடிய அல்ப நபர்களுக்கு இந்த திராவிட பெரியார் கண்ட கீழ்த்தரமான செயலை செய்து கொண்டிருக்கும் அந்த மாங்கட்ட பிரிவுகளுக்கும் சவுக்கொடி கொடுத்துருக்குது இந்த நீதிமன்றம். இவர்கள் ரிசர்ச் அப்படின்ட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட சீமான் அவர்கள் ஒரு ஆடையில்லாத ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதை சென்னை பக்கத்தில் ஒட்டி விட்டு அசிங்கப்படுத்துகிறார்கள். இவர்கள் திராவிடானது அதை நேர்மையான அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு கருத்தை எதிர்கொள்ளாட முடியாத தகுதியற்ற தற்கூறி அவர்களின் செயல்கள் தான் இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை முடியும் என்பதை நிரூபித்து விடுது இந்த திராவிட அமைப்புகள். தொடர்ச்சியாக இதே போன்ற செயல்களை தான் எந்த ஒரு கட்சியாலும் அவர்கள் நேருக்கு எதிர்க்க முடியாமல், அவர் கொள்கையை மோதலாம் இல்லாமல், ஆட்சியின் அவலங்களையோ அவர் செயல்களை முன்னெடுக்கலையோ அதையே எதிர்த்து பேச முடியாமல் குறுக்கு வழியில் நினைத்த இவர்களுக்கு கொடுஞ்சில பாவிகளுக்கு கொட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம். ஏன்னாக்கா இந்த பெண்ணை நேற்று கூட சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட என்னைய பலமுறை அவங்க டேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்தமாரி சொல்லி பாலியல் தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அந்தமாரி சொல்கிறவங்களுக்கு பாலியல் தொழில்னு சொல்ல முடியும் அப்படின்றவொன்னே அவங்க உடனே விஜயலட்சுமி கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அது மகா நடிப்பு. நான் பாலியல் தொழிலாளியா? பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய் நடிப்புங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு செஞ்சால் போட்டுட்டு ஒரு ஷூட்டிங் பாட்டு மேலே 2 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுறாங்க. தொலைக்காட்சி அனுப்புகிறேன், நீங்கள் எடுத்து ஒளிபரப்பிடுங்க. அவங்களோட டீலிங் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இனி போன்ற அது இடைக்கால தடை இருக்குது நீதிமன்றம் அவர்கள். இனிமேடு இந்த திராவிட ஹேனாக்கள் கண்டவோட யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு சீமான் அவனே இவனே இவ கூட இருந்தார் அவ கூட இருந்தார் இந்த முக்தார் யூடியூப் புரோட்டஸ் இவெல்லாம் மரியாதை குறையற்றமாக ஒரு கண்ணியான முறையில் செயல்படாத தற்கூறிகளுக்கு இனிமேல் நாம் தமிழர் மீது அவதூறு வழக்கும் அசிங்கப்படுத்துகிற வழக்கும் அவர் மீது போட்டு அனைவரையும் இது உறுதுணையாக இருந்த பின்புல இருந்தவர்கள் அனைவரும் தூக்கி ஜெயிலில் போடுவதற்கு இந்த நாம் தமிழர் வழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த வீரலட்சுமி இருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதை இவ ஒரு ரோட்டில் குடிச்சிட்டு கிடப்பாங்க, இவளுக்கு போய் நான் போய் ஒரு போராட்டம் பண்ணுறதா அப்படின்னு பேசின வாய் போனதோட என்னாக்கா வீட்டில் உட்காந்துட்டு அவன் புருஷனோட உனக்கு உதவி பண்ண போய் எங்களுக்கு ஏன் பிரச்சனை வந்துடுது, வேண்டாமா போயிடு சொல்லிட்டாங்க. உடனே அது ஒரு இடத்துல போய்ட்டு அடக்கி வச்சுருந்தாங்க, நாய் இருக்கிற மகளை அடக்கி வச்சுருந்தாங்க. காப்பாற்று கெஞ்சின பேருக்கு தான் சீமான தரப்பில் சரி ஏற்கனவே பழக்கப்பட்ட அனுபவத்தில் சரி பழியிருக்காங்க தெரிஞ்சவங்க கெஞ்சுறாங்களே போகிறாங்களே அப்படின்ற மனிதாபன அடைப்பில் சரி தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அது இடையில நிறுத்தப்படும் போது இது ஒரு வசதியாக வைத்துக்கொண்டு இவர் போட்டோக்களை சில வீடியோக்களை எடுத்து வச்சுக்கொண்டு எல்லாரையும் இதே போன்று ஒரு மொழியாக கன்னட ஆரம்பிச்சு ஒரு நபர்லாம் 5-6 நபர்களுங்க இதே திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே நேசிக்கிறவங்க யாரும் வீடியோ எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒன்று பிடிச்சினா கழிப்பாங்க, பிடிக்கினா விலையை போயிடுவாங்க, வேறு வழக்கு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நடிகர்களாக படம் எடுத்துக்கொண்டு காசு எடுத்து வச்சுக்கொண்டு அவதூறு பருப்பாங்கிறது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் வெட்டாலும் தெரிந்து விடுகிறது. இது எப்படி கேட்டீங்கன்னா உடனே இந்த விஜயலட்சுமி தற்போது வீடியோ போடுறாங்க. சீமான் அவர்களால நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்னைக்கு மருத்துவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையை அதிக அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு இப்ப அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னாங்க நேத்து. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, மன அழுத்தமாவாச்சு. அக்கா எப்படிதான் கொலைப்பட்டாங்க, 7 முறை கருக்கலைப்பு கணிச்சிட்டாங்க. இப்போ தான் தெரிஞ்சுது. அவங்க இன்ஸ்பெக்ஷன் ஆகிட்டுங்க, சோதனை செய்யணுங்க அப்படிங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க. ஏமா அப்படி தெரியாத மாரி அப்படி ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் போன தடவை என்ன சொன்னீங்க, கோயிலில் ஆச்சிட்டு போயிட்டு மாலை வச்சு கல்யாணம் பண்ணாங்க, கல்பரசனை முன்னாடி சொன்னீங்களே, இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எனக்கு உங்கள் சகவாசம் வேணாப்பான்னு போனீங்க. இப்போ தான் அக்கா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உடனே நாங்கள் ஒரு உதவியாக இருக்கிறப்பா அப்படின்னு பேசுகிறீங்க. இது நான் வள்ளுவர் போராட்டத்தில் நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே உங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குது உங்களுக்கு?
அதாவது மண்ணுக்கு மக்கள் வழங்கமான மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையோ, இல்ல பாலியல் குற்றங்களோ, அநீதிகளோ, கொலைகளோ, கொள்ளைகளோ இது எடுத்து ஒரு அரசியல் கட்சிகளோ கூட்டம், பொதுக்கூட்டமா நடத்தும்போது, இடையூறு வந்துரும், போக்குவரத்து நஷ்டம், அது அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு இடைமறிக்கிற அந்த அரசு, சீமானுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு போராட்டம்னா எப்படி அனுமதி எடுக்கிறீங்க? சீமானோட வீட முற்றுகையிடுவதற்கு அனுமதி குடுக்குறீங்க. அது எப்படி குடுக்குறது? ஒரு தனிமனிதன் வீட்ல போயிட்டு தாக்குதல்ன்றதுக்கு, ஒரு கலவரத்த உண்டு பண்றதுக்கு இந்த அரசு உறுதுணையா போகிறதா? அப்படி ஒரு திட்டம் இருந்தா தடுத்து நிறுத்த வேண்டிய அரசோட கடமை இல்லையா? காவல்துறையோட கடமை இல்லையா? அ இப்ப அனுமதி குடுத்துறீங்க. இது எப்படி இது முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாம்பு கொண்டு பெட்ரோல் பாம்பு கொண்டு போய் வீட்ல போட வராங்க. எப்படி தொடர்ச்சியாக இப்ப ஒரு 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 அரசியல்வாதி தலைவர உருவெடுத்துட்டாரு. மக்களோட 30,00,000 மக்கள் பாதிப்பட்டு. இப்படி ஆதரவு கொடுக்குற ஒரு தலைவரையே போயிட்டு இவ்வளோ தைரியமா போயிட்டு பண்றீங்கன்னாக்கா, சாதாரண என்னை போன்ற பாமர மக்கள்லாம் அதை எப்படி எடுத்து பேசுவாங்க? எது இப்படி கேள்வி கேட்க முடியும்? அந்த நிலைய உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது படுதோல்வி அடைந்துள்ளது. ஏன்னா, நான் சீமானை சொல்றது நான் எதுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு? அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையில எனக்கு தேவையில்லைங்கிறாங்க. ஆனா, இந்த மாரி குறுக்கு வழியில நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தாக்கா, கண்டிப்பா சீமான் அவர்களுக்கும், அவருக்கு வெளியே கூட்டத்திற்கு வெளிய இடத்துக்கு சென்றாலும் கூட, அவர் வீட்டிலேயே 2, 3 காவலர்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டியது கட்டாயம் இருக்கிறது. இது ஏன்னு தானே சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க? இப்ப பகுஜன் சமாஜ் கூட ஆம்ஸ்ட்ராங் கூட இப்படிதான் வந்து குறுக்குல கொன்னுட்டாங்க. இப்படியெல்லாம் ஏதாச்சும் ஒரு செகண்ட்ல ஒரு எதிரி இருக்கான்னா தலைவலியமா திறக்கொண்டாங்கன்னா, ஒன்றாக முடிஞ்சு போச்சு என்ற திட்டவட்டமா இந்த குறுக்குவழியில பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தெரியாதவர் இருப்பாங்க. அதுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டியது நாம் தமிழர் அரசியல். அந்த வகையில தான் பாலியல் தொழில் சொல்லிட்டாங்க, பாலியல் சொல்லிட்டாங்க. ஏப்பா நீ வந்து தேவடியா பையன்னு அந்த ஒரு சீமானவர்கள சொல்லும்போது, அது அசிங்கமா தெரியலையா? அதே வார்த்தை திரும்ப உனக்கு வலிக்குதா? சொல்லுங்க. நான் சொல்றேன் போய் சொல்லு போ. உங்க அண்ணன் ஒரு பொட்டை. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சீமான் தேவடியா பாக்கணும் தேவடியா. நீ பல பேர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? இது கமிட்மெண்ட் கூட கிடையாதுங்க. கமிட்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. கல்யாணமும் கிடையாது. ஆனா நீ அதை பயன்படுத்திக்கிற. ஒவ்வொருத்தங்களா போயிட்டு பயன்படுத்தி காசை பெற்றுக்கொண்டு ಬೇಡ ಬೇಡ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಮ್ಮ ನಿನಗೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡಿ. ಇದು ಉಷಾಕ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ನಾನು ಕೊಡ್ತಿರೋದು. இல்லைன்னா பிளாக்மெயில் பண்ணுறது, மற்றவங்கள இமேஜை டேமேஜ் பண்ணிடுது. உனக்கு தன்மானம் கிடையாது, மானம் கிடையாது. அதனால என்னென்ன பண்ணுவேன். அதனால் இத்தனை நாடுகளாக அவர் கடந்து போயிட்டாரு. ஏதோ காலத்தால் விட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து திட்டமிட்டு தொடர்ச்சியாக வந்து வழக்கு கொடுப்பதும், வாபஸ் வாங்குவதும், செல்வதும் இதே ஒரு வேலையாக வைத்திருக்குதுன்னு சொன்னாங்க. இதை முழு ஆய்வான ஆராய்ந்து இது கொடுத்த நாம் தமிழர் தரப்பு கொடுத்த செய்திகளை வைத்து நீதிமன்ற ஆராய்ச்சிட்டு தடை வைத்துக்கிறது. இதன் முழுமையாக விசாரணை பெற்று இதுவே கேரளா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு கொடுத்தாங்கன்னா பெண்ணாக இருக்கிறார்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வழக்கினை காவல்துறை அடிப்படையில் முழுமையாக விசாரணை நடத்தி அந்த பெண்ணே தவறு செய்ததாக உடனடி அதே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேரள நீதிமன்றம் குனி கிருஷ்ணா ஐயா அவர்கள் நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ சரியான இருக்கும். உடனே இவங்க வந்து சொல்கிறது இன்னொரு தரப்பு சொல்லுது, சீமான் தாங்க வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்காக இவர் தான் போட்டார். அது எப்படி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் போட்டார். ஆனால் இதுக்கு முன்னதாக எப்படி ஒரு இதுலையும் போய்ட்டு பெங்களூரில் போய் மீட்டிங் எடுத்து கொடுத்தோம், வாங்க காசு தரங்க வந்து ஒரு பேட்டி கொடுங்க சொல்லிட்டு முக்தார் பின்னாடி இந்த எடுத்து வந்து போட்டால் எப்படி போட்டாருங்க? சரி அதை விடுங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த முக்தார் அவர்கள் இந்த வீடியோ போடுறாருங்க, தலைப்பு கன்றாவே வச்சு கேவலமாக வச்சு போடுறாரு. அது எப்படி அனுமதிக்கிறது? இதே போன்று இப்போ போஸ்டர் எடுத்து வந்து ஒட்டுறீங்க. சீமான் அவதூறுபவர்களை அசிங்கப்படுத்துவங்கள ஒரு போஸ்டர் எடுத்து ஒட்டுறீங்க. இதே செயல்களை திராவிட கட்சியில் உள்ளவர்களை சார்ந்தவர்களை அவர்களை போட்டோ புகைப்படங்கள் அநாகரிக செயல்களை எடுத்து பொதுவெளியில் போஸ்ட் எடுத்து இந்த எல்லா பகுதியிலும் ஒட்டினால் இந்த காவல்துறை இந்த அரசு ஒப்புக்கொள்ளுமா? இல்லை இது எப்படி பிரிண்ட் செய்தாங்க? அந்த பிரிண்ட் செய்த அந்த பிரிண்ட் செட் அந்த நேம் பதிவில் நேம் போட்டிருக்கிறதா? அந்த பிரிண்ட் செட் எடுத்து தடை செய்ய வேண்டும், இல்லை கலர் க்ளோஸ் பண்ண வேண்டும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அரசு சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க முயற்சிக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இது வந்து இந்த பெண் வந்து கண்டிப்பாக வந்து நேர்மையான பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை. நேர்மையான பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உலக மக்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு மாறாக இருந்தனால தான் எப்படியாச்சும் இந்த வழியில் அரசியல் பழி வாங்க வேண்டும் என நடத்த திராவிட கும்பலர்கள் கரிய பூசியது நீதிமன்றம்.